கூத்தாடி பசங்க, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இந்த வார்த்தைகளும் பழமொழிகளும் தமிழ் சமூகத்தோட ஒன்றி போனவை. பண்டைய தமிழ் நூல்கள்லையும் பல இடங்கள்ல கூத்து பற்றின குறிப்பு பார்க்க முடியுது. இயல், இசை, நாடகம்னு முத்தமிழா பிரிஞ்சிருக்கிற தமிழ்ல நாடகத்தமிழோட இடத்தை முதல்ல கூத்து தான் பிடிச்சிருக்கணும். இன்னைக்கு வளர்ந்து சர்வதேச சந்தைக்கு போயிருக்கிற தமிழர்களுடைய கலை ஆர்வத்துக்கு தாய் கலை தான் இந்த கூத்து. மேடைகள், அரங்கங்கள் இதெல்லாம் உருவாகாத காலத்துல உழைச்சு களைச்ச மக்கள் தங்களுடைய கேளிக்கைக்காக தாங்களே உருவாக்கிக்கிட்ட கலைதான் கூத்தாயிருக்கணும். உழைக்கிற மக்களுக்கு ஆள்பவர்கள் சொல்ல விரும்புற கருத்தை சொல்ற கருவியா கூத்துகள் பயன்பட்டிருக்கு. அதுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கோட இருந்த புராண இதிகாசங்கள் பேருதவியா இருந்திருக்குது. அறுவடை காலங்கள் அதுக்கான பருவமாகவும் தெரு களமாகவும் இருக்கிறதுனால அதுக்கு தெருக்கூத்துன்னு பெயர் வந்திருக்கலாம்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா மேடைகளை மேன்மைப்படுத்த கூத்து தெருக்கூத்தாக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இந்த மகாபாரதம் எப்பவுமே அழியாது, இருக்க உற்பத்தி ஆகி கொண்டு போகும். அப்பா பேர சொல்லு, இரண்யம் பேர சொல்லு, உயிரோடு பிழைத்து விடுவாய். இந்த கட்டக்கூத்தை யாரும் மறக்கப்படாது. இதை சின்ன பிள்ளைங்களெல்லாம் கற்றுக்கொண்டு நல்ல வித்வானாக வரும். 2000 பேருக்கு மேல் சொல்லி கொடுத்துருக்கிற இந்த கட்டக்கூத்தை இப்பொழுதும் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளையும் ஆடுகிறார் நாடகம். என் அப்பாவும் நாடகம் அந்த மகாபாரதம் ஆடிருக்கிறார். அவர் அப்பா தாண்டராய நாயக்கர், அவரும் மகாபாரதம் ஆடிருக்கிறார். இப்போது 6வது தலைமுறையாக இந்த மகாபாரதம் ஆடிக்கொண்டு உலகத்திலே சிறப்பாக புகழ் வாங்கி கொண்டு வருகிறோம். ஒரு குருட்டுக்கள் முளைத்தது போல் பிள்ளையாய் வந்து விட்டார். நாம் சொன்னபடி கேட்டால் நலமுடன் இருப்பார், இல்லை என்றால் இம்சை தொல்லை அதிகமாக காலங்கடந்து புராணங்கள் இன்னைக்கு ஒலிநாடாக்கள், குறுந்தகடுகள்னு முன்னேறிடுச்சு. செவி வழியா காலங்காலமா அவற்றை தூக்கி திரிஞ்ச மக்கள் நவீனத்தோட தாக்கத்துல திக்கற்று நிக்கிறாங்க. ஆனாலும் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வச்ச கலையத்தான் சொத்தா ஒப்படைக்கிறாங்க. முதல் நாங்கள் நாடகம் கற்றுக்கிட்டு போகிறோம். நாடகம் கூத்து அப்போ இருந்த கூத்து வேற, இப்போ இருக்கிற கூத்து கொஞ்சம் மாற்றுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மூஞ்சி பாருங்க எப்படி அவன் திருந்த மாட்டான். ஐயோ ஒண்ணும் பண்ணாதீங்க அம்மா. அம்மா வயசான அம்மா பாத்துட்டா, எனக்கு ஒன்று பார்க்காது, பயப்படாதீங்க நீங்க. பகவான் இருக்கிறார் என்னை காக்க. எங்க ஒப்பனை இந்த உடைகளோ அல்லது வாக்கியங்கள் பாடலாம் அதே தான் பாட முடியும், வேறு எதுவும் பாட முடியாது. உடைகள் அந்த நடிப்புலாம் கொஞ்சம் முன்னை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிகமானாக்கா காலங்கள் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி பண்ணால் தான் ஜனங்கள் வந்து கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க. அது நம்ம பழைய காலத்து மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தாக்கா அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அறியாத பிள்ளைங்களாம் விரும்பாதுங்க. அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சற்று மாற்றிக்கிறது உண்டு. விஷம் குடித்து புறக்கலாதன் மடியவில்லையா? ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அவன் முகம் எப்படி இருக்குது? நீல நிறமாகுதா? நான் பேசுகிறேன் போ.
பிறக்கிறார்களோ தந்தையே சாவலானே இல்லை. ஸ்ரீமன் நமோ நாராயண மூர்த்தியாக விளங்கும்படியான ஆதி நாராயணன் என காத்திரட்சித்தார் தந்தையே. இல்லை இல்லை இல்லை, நான் காப்பாற்றினேன். இல்லை இல்லை. ராஜாக்களுடைய காலகட்டம் முடிஞ்சு ஆங்கிலேயர்கள் நாட்டை கைப்பற்றின பின்னாடி சமூகமே சிறந்த கதைக்களமா மாறி வரலாற்று மாந்தர்களே கதை மாந்தர்களா மாறினாங்க. நாகராஜா உன்னை விட்டுவிட்டால் நான் தாண்டா காப்பாத்தினேன். இல்லை, நாராயணன் காப்பாற்றாங்க. வள்ளி திருமணம், பாமா விஜயம் மாதிரியான புராணங்களோட நில்லாம சுதந்திர போராட்ட காலத்துல தன்னோட பங்க செலுத்தின இசை நாடகம் சுதந்திரத்துக்கு பின்னாடி வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரமங்கை வேலு நாச்சியார்னு தேசபக்தியையும் ஊட்டுச்சு. தங்களோட பங்களிப்போட பெருமிதத்துல அன்னைக்கு மாதிரி இல்லைங்கிற குரல் எல்லா துறையிலையும் கேட்கத்தான் செய்யுது. கலை மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? மீனா அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் பாகவதரோட கலை பயணத்தை தொடங்கினவங்க. எங்களுடைய நாடக வாழ்க்கை ரொம்ப சிறப்பானது, ரொம்ப புனிதமானதும் கூட. நாங்கள் ரொம்ப மேடையை ரொம்ப பயபக்தியோட ரொம்ப மதித்து ரொம்ப உயிரை கொடுத்து தொழில் செஞ்சவங்க நாங்கள். என்னுடைய முகத்தை இப்படித்தான் புருவத்தை வரையணும், இப்படித்தான் கண்ணை வரையணும், இப்படித்தான் இந்த உதட வரையணும்னு ரசித்து ரசித்து வேஷம் போட்டவன் நான். அப்போ இந்த நாடக கலைக்கு ஒரு வயசு இருக்குது. வயசு வரைக்கும் தான் இந்த நாடக கலையில் இருக்கிற பெண்மணிகள் சிறப்பாங்க. வயது முதிர்ந்துட்டா ஊர்க்காரவங்களும் ஒதுக்கிடுவாங்க. அப்படி ஊருக்காரவங்க ஒதுக்கக்கூடாதுங்கிற நிலைமையில் கண்ணாடியை பார்த்துட்டு வேஷம் போட்டேன்னா நானே உணர்ந்து நாடகத்தை நிப்பாட்டிக்கிட்டேன். சரி, இனி நாம் வேஷம் போடக்கூடாது. ஏன்னா நாடக கலைஞர்கள் ரசித்த முகம் இது. அவங்களே வேண்டான்னு சொல்லி என்னங்க இந்த மழையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, வயசான மழை இருக்குது எதுக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நானே முன்னாடியே நாடகத்தை நிப்பாட்டிட்டேன். இப்படி சமூகத்தோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி கலையோட பிரதிபலிப்பும் அங்கீகாரமும் மக்கள் மத்தியிலையும் கலை ஆர்வத்தை தூண்டுச்சு. வீட்டார் எதிர்ப்பு, சுற்றத்தோட ஏளன பார்வை எல்லாத்தையும் தாண்டி கலைஞர்கள் வெளியே வந்துட்டே தான் இருக்காங்க. கண்டோர்கள் சொல்லை கேட்டாலும் பதுமை கற்களை அலங்கரித்தாலும் பெண்டாகம் நினைக்கும் பித்தனவன் பேரின் முறைத்தால் உண்ணாவை அறுத்து நெருப்பிலிட்டு கறிக்கு சுருக்குவேன் விடடி. எங்கள் வீட்டுக்காரரு இந்த காமெடி பண்ணுறது, இந்த கைத்தட்டு மேடையில் ஆடுறது இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதனால் அவரும் நீ கொஞ்சம் நாடகம்னாலும் ஸ்ரீ பாட்டு வேடம் செய்யி, டான்ஸர் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை அப்படி சொன்னார். அப்புறம் டான்ஸர் போய்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஸ்ரீ பாட்டுக்கு நின்றுக்கிட்டேன். நின்னவொடனே ஃபஸ்ட்டு 25 நாடகம் தான் ஆடினேன். வருமானம் கம்மி, வீட்டுக்காருக்கு எனக்கும் சாப்பாடு பிரச்சனை, வருமானம் குறைஞ்சவனே இதாயிரும். அப்புறம் பிள்ளைய பார்த்துக்கணும், வெளியில் வேலைக்கும் போக முடியாது. இதில் எங்கள் 2 பேர்த்துக்கும் பிரச்சனை ஆகி 2 குழந்தையோட டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஜவுளி கடையில் நிற்கணும் அப்படின்னா அதுக்கு படிப்பு, அதிகமான படிப்பு வேணும். அது நம்மகிட்ட கிடையாது. ஒரு ஹோட்டலில் நம்ம போய் ஒரு 4 ஊருக்காரவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அம்மா மேடையில் அவ்வளோ இதாக வள்ளி போட்டு நாரதரை அப்படி ஏற்று பிடிச்சு இப்படி இங்கே ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நடிக்கிறவங்க பாத்திரமாவே மாறிடணும்னு சொல்றத கேட்டிருப்போம். வறுமை துரத்துனாலும் ராஜவேஷத்தை கட்டுனா எப்படி இட்லி கடையில? இந்த கேள்வியை விட பெருசா எப்படி ஒருத்தர் ஒன்றி போறது? நடிப்புனா உடம்போட எல்லா தசைகளும் ஆடணும். பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொல்வாங்க. கதாபாத்திரம் அறிஞ்சு அதுக்கு தேவையான பாட்டு, ராகம், கற்பனை எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கடத்துற திறமைக்கு இசை நாடக கலைஞர்கள் ரொம்பவே மெனக்கிட்டாங்க. என்னை யார் என்று நினைத்தாய்? சீர்கண்ட நெடிய கடல் சூழ்கின்ற உலகத்து சுய இந்த தேசத்து ஜெயம் என்று வாழ்வித்து சிங்கமன் அங்கமடு வங்கம் கலிங்கம் செப்பரிய ஆந்திர திராவிடம் வராடம் பற்பரம் கூச்சரம். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். என்னை படிக்க வைக்க வசதி இல்லாமல் எங்கள் அப்பா
திருப்போணம் SS கோட்டச்சாமின்னு நாடக ஆசிரியர், அவர் ஹார்மோனிஸ்ட்டு. அவர்கிட்ட கொண்டு போய் என்னை சேர்த்து வச்சோன்னே எனக்கு முதல்ல பெண் வேடம் கொடுத்தாங்க. பெண் வேடத்தில் ஆரம்பிக்கும் போது எனக்கு வயசு 17. இது வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கான நாடகங்கள், பல நாடகங்களை ஆடியிருக்கேன். அதுபோக அருளானந்தர், ஞானசமுந்தரி, 3 ராஜாக்கள், இப்படி கிறிஸ்தவ நாடகங்கள், அனைத்து நாடகங்கள்லேயும் முக்கியமான பாத்திரங்களை ஏற்று நான் பெரும்பாலும் நடத்திக்கிட்டு வந்திருக்கேன். இது நாள் வரையிலும் நாடகத்தை தவிர எனக்கு வேறு ஜீவனம் கிடையாது. பல விருதுகள் வாங்கியிருக்கேன், ஆனால் வறுமை. கதையோட மைய பாத்திரத்துக்கு துணையா வர்றவங்க தங்களோட திறமைய நிரூபிக்க கூடுதலா மெனக்கிடணும். இசையிலையும் அப்படித்தானே. தனித்திறமை இல்லைன்னா பக்கவாதியம்னு புறந்தள்ளிட வாய்ப்பிருக்கு. நடிகர்கள் என்னதான் 5:30 கட்டை 6:30 கட்டையில் பாடினாலும் ஒரு நாள் பூரா அவங்கள பார்க்க முடியாது. அதே போல் பக்க மேளம்ங்கிறது அவர்களுக்கு உறுதுணையாக போகிறது. இவர்கள் ஒரு நாள் பூரா உட்கார்ந்தாலும் இதுவும் ஜெயிக்காது, அதுவும் ஜெயிக்காது. பாடலுக்கு தக்கவாறு அந்த பக்க மேளம்ங்கிறது ஹார்மோனியம், மிருதங்கம், தாளம் இதெல்லாம் அவங்களுக்கு சேர்ந்து போகும்பொழுது மொத்தத்தில் ஒரு உணவுன்னு பேர் வருது பாருங்க, அந்த மாதிரி ஒரு உணர்வு அதில் கிடைக்கும். ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க. எங்கள் தொழிலில் நடிப்பு பாதி, இசை பாதி, இது ரெண்டும் சேர்ந்தாத்தான் முழுமையாக மக்களுக்கு போய் சேரும். கொஞ்சோண்டு இசை ஞானம் இருந்தாலும் 7 கட்டை 8 கட்டைன்னு பேசுறவங்களை பார்த்திருப்போம். நிறைக்குடம் தழும்பாதுங்கிற மாதிரி அதிநுட்பமான திறமைகள் மண்ணோட மண்ணா புதைஞ்சுதான் கிடக்குது. கலை மக்கள் கிட்ட இருந்தும் மண்ணில இருந்தும் உருவாச்சுன்னு சொல்வாங்க. சங்கீத வித்வான்களுக்கு கிளாசிக்கல்ல ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கும். காந்தாரம், மத்தியமங்கிற எல்லை இருந்துச்சு. நாடக கலைஞர்களுக்கு எல்லையே கிடையாது. தைரியம், திறமை, தெம்பு எம்பிட்டு இருக்கும், அம்புட்டு தூரம் போவான். வாசவாதி சுரபூஜி துடை கல்யாணி, வாசவாதி சுரபூஜி துடை ரிஷபம், வாசவாதி சுரபூஜி துடை காந்தாரம். இதுதான் எல்லை யாருக்கு? கிளாசிக்கலுக்கு. ஆனா நாடகக்காரங்க தொடுறதே அந்த இடம் தான். எல்லை எதுவோ அதுதான் அவங்க தொடுப்புற இடம். வாசவாதி சுரபூஜை துடை தொடுறதே அந்த இடம் தான். முடிவு எதுவோ அதான் ஆரம்பம் நாடகக்காரங்களுக்கு. அப்ப வாசவாதி 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 அப்படி மத்தியமா பஞ்சமா தெய்வம் அப்படி எல்லையெல்லாம் போவாங்க. ஆஹா இப்படிதா பாடுறான்னு வித்வான்கள் ஆச்சரியப்படுவாங்க. புழுதி பறக்கிற மண்ணுல நடந்து போனா ஏராளமான திறமைகளை பார்க்க முடியுது. பல திறமைகள் இருந்தாலும் வணிகமயமாகி போன உலகத்துல விளம்பரமாகிறதுக்கான மீடியம் கிடைக்கலன்னா பேஷனுக்காகவே வாழ்ந்துட்டு உள்ளூர புழுங்குற வாழ்க்கை கொடியதுதான். ஆனா இந்த கலைஞர்களை சந்திக்கிறப்போ அவங்க கலையார்வம் நெகட்டிவ் எனர்ஜி தர்றதா தெரியல. தூங்கிக்கிட்டு இருப்பேன் வீட்டில், யாராவது ஸ்ரீபாட்டுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடும், இல்லைன்னா வர முடியாமல் போயிடும், ராஜபாட்டோ ஸ்ரீபாட்டோ அவசரமாக வந்து எழுப்புவாங்க. அப்படி அப்புறம் போய் நான் மேடம் நானாக சொல்லிக்குவேன், நான் அம்பியா வந்திருக்கேன், யாரும் இல்லை, இந்த நாடகம் இப்படி நிற்கக்கூடாதுங்கிறக்காக அந்த வேஷம் செய்ய நான் வந்திருக்கேன் சொல்லிக்குவேன். நான் 2016 வந்து அவசரமாக என்னை மதுரை வெறுநாடகத்துக்கு எழுப்புறாங்க. நான் முடியாதுன்னு என் வாழ்க்கையில் 4 வயசில் அரியதாரம் வச்சு என்னால் முடியலப்பான்னு சொன்னது இந்த 2016 தான். அந்த மாதிரி நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேம்மா, அதை நடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு காலு மட்டும் என்னுடைய தொழிலுக்கு 16 தான் வயசு, எனக்கு தான் 81. எரிய சாம்பலாகட்டும், நல்லவர்கள் வாழட்டும், தீயவர்கள் இருக்கட்டும், தர்மம் தலைக்கட்டும், அதர்மம் அழியட்டும். கணவனை கொன்றவரை
அறிவியலோட பாய்ச்சலும் தொழிற்புரட்சியும் உலகத்தோட வரைபடத்தை மாற்றி அமைச்சது. சமூகத்தோட எல்லா மட்டங்களையும் பிரதிபலிச்ச இந்த மாற்றம் கலையையும் விட்டு வைக்கல. மேற்கத்திய பாணி இங்கிருந்த நாடக வடிவங்கள்ல ஊடுருவிச்சு. இசை நாடகங்கள் ஒப்பீட்டளவுல வசன நாடகங்களா மாறிச்சு. தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார்களை உருவாக்குற களமாகவே இருந்துச்சு. தியாகராஜ பாகவதர்ல இருந்து எம்.ஆர். ராதா, எம்ஜிஆர், சிவாஜி கணேசன்னு இந்த பட்டியல் ரொம்ப நீளமானது. சினிமால கிடைச்ச பிரபல்யம் நாடகத்திலையும், நாடகத்துல கிடைச்ச விளம்பரம் சினிமா நுழைவுக்கும்னு உதவியா இருந்துச்சு. இல்லை பெரிய பணம் கிடையாது, 5 ரூபா கன்வீனியன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக ஒரு தூர்தர்ஷன் ட்ராமாவில் போய் சார் போஸ்ட்டுன்னு சொன்னால் கூட நமக்கு 200 ரூபா பணம் கிடைக்கும். அந்த விஹெச்எஸ் கேசட்டை கொண்டு போய் யாராவது டைரக்டர்கிட்ட ஏதாவது ரோல் கொடுப்பாங்க. இப்படி வந்துடுச்சு. அப்போ தான் மறுபடியும் நாடகம் குறைய ஆரம்பிச்சு. ஆனால் தூர்தர்ஷன், சேட்டலைட் டிவி அதெல்லாம் வந்த காலகட்டத்தில் கூட இன்றைக்கும் நான் மாதம் ஒரு 6 ஷோ போடுறேன். மாதம் சாட்டர்டே சண்டேனா 6 ஷோ போடுவேன். கிரேசி மோகன் 8 ஷோ போடுவேன். பாக்கி பேரை எடுத்து பார்த்தாக்க வருஷத்துக்கு 20 ஷோ, 15 ஷோ, 30 ஷோ போடுறவங்க இருக்காங்க. மொத்தம் இப்போ 20 குழுக்கள் தான் இன்னைக்கு சென்னையில் இயங்கிட்டு இருக்கு. சினிமாவுக்கு நாடகமே நுழைவுச்சீட்டு மாதிரி பயன்பட்டுச்சுனாலும் அது எல்லா நேரத்திலையும் ஒர்க் அவுட் ஆகல. சினிமாவையே செலவு காரணமா மக்கள் திருட்டு விசீடியில பார்க்கும்பொழுது நாடகங்களை சிலர் தங்களுடைய ஆர்வத்துக்காக தொடர்ந்து செய்துட்டு வர்றாங்க. சினிமாவுக்கு பதிலா சீரியல்கள் இவங்களுக்கு பொருளாதார ரீதியா கை கொடுக்குது. குடும்பத்தோட சினிமா பார்க்க போகணும்னா செலவு அதிகம். கார் பார்க்கிங், அங்கே போனால் காஃபி, குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணுன்னா மினிமம் 1000 ரூபா இல்லாமல் போக முடியாது. ஆனால் ஒரு நாடகம்னா 100 ரூபா 150 ரூபாவில் உட்காந்து பார்த்துருவோம். அது கூட 2 மணி நேரம் ட்ராவலில் டிராஃபிக்கில் போயிட்டு வருதுங்கிறது மனப்பான்மை மாறிக்கிட்டு வருது. ஸோ இதனால தான் மற்றதெல்லாம் கொஞ்சம் இறக்கி அப்படி வர காலகட்டத்தில் நிறையா பேர் வச்சு நாடகத்தை செலவழித்து போட்டால் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுது, ஆட்களை குறைக்க வேண்டியிருக்கு, விறுவிறுப்பாக பண்ண வேண்டியிருக்கு. இப்படி பண்ணுற முறையில் தான் நாங்கள் புராண நாடகங்களை விடுதலை வேட்கையூட்ட பயன்படுத்தின காலத்துல இருந்து திராவிட இயக்கங்கள் முற்போக்கு கருத்துக்களை தாங்கி வந்த நாடகங்களை அரங்கேற்றினாங்க. எம்.ஆர். ராதா, கருணாநிதி போன்றோரின் நாடகங்கள் பட்டி தொட்டி எல்லாம் ஒலிச்சது. தொடர்ந்து 70களில் ஆள்பவர்களுக்கு எதிரான கலக குரல்கள் ஒலிக்கிற களமா நாடகங்கள் இருந்தது. இதற்கிடையில புரட்சி குரல்களை எழுப்பி வந்த கலைஞர் சப்தர் ஹாஸ்மி எமர்ஜென்சி காலத்துல கொலை செய்யப்பட்டார். இன்னைக்கும் அந்த மரபை கைவிடாம மக்களோட பிரச்சனைகளை துணிச்சலா பேசுறவங்க ஆங்காங்கே இருக்கத்தான் செய்யறாங்க. குமிஞ்சு வர்றதுனாலதே இப்ப சாதி வேறுபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் மத்தியில் அதிகமாக சாதி பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு கோயிலுக்குள்ள ஒரு எஸ்சியை கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. அப்போ அந்த நாடகத்து மூலியமாக நீயும் நானும் ஒன்று சாமி வேற்றுமை கிடையாது அப்படின்னு அந்த கோயிலை வச்ச மையமாக வச்சு நாடகம் போடுவோம். பல நூறு சிக்கலோட வாழ்க்கையை எதிர்கொள்ற மக்கள்கிட்ட போய் நல்லவைகளையும் அல்லவைகளையும் பிரிச்சறியும் பக்குவத்தை கொடுத்து வாழ்க்கையோட துயரங்களோட வேர்களை கண்டறிய செய்கிற வேலையை இந்த கலைஞர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மாற்று ஊடக மையம் என்கிற அமைப்பு கரண்ட் இஷ்யூ என்ன வந்தாலும் உடனே நாங்கள் நடத்துகிறோம். நான் டயலாக் கல்லூரியில் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இன்றைக்கி ஒரு கரண்ட் இஷ்யூ, இப்போ ஊனா சம்மந்தமாக ஒரு இஷ்யூவாக உடனே பசங்களை வச்சு தயார் பண்ணி ஒரு 20 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ அந்த நாடகத்தை அந்த பிரேக் ஹவரில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு திடீர்னு ஒரு பிரச்சனை, வினுப்பிரியா இஷ்யூவோ அல்லது இளவரசியோட இஷ்யூவோ அல்லது சங்கரோட இஷ்யூவோ, ஆணவ கொலைகள் நடந்த இஷ்யூவோ உடனே எங்களால் நாடகம் போட முடியுது. அது ப்ரொக்ரெசிவ் நாடகங்களால் மட்டும்தான் முடியும். இந்த புரட்சிகர நாடகத்தினுடைய வடிவமாக பெத்தவன் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக மாணவர்கள் ராஜுவினுடைய தலைமையில் போடுற அந்த நாடகம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் அழுகையும் கண்ணீரும் கோபமும் வரவழைக்குது ஆணவ கொலைகளுக்கு. 90களுக்கு பிறகு அவசரம் தொத்திக்கொண்ட கால்களுக்கு செல்பேசிகளே நகர்ந்து வரும் திரையரங்கமா மாறிடுச்சு. கூகுள்ல தட்டுனா தகவல்கள் கொட்டுற காலத்துல பிரச்சாரமா இல்லாம வாழ்க்கையுடைய பதிவுகள்ல இருந்து
மக்களே சிந்திக்கும்படியான நாடகங்களை ப்ரோக்ரசிவ் தியேட்டர்ஸ் பிரதிநிதித்துவப்படுத்துறதா சொல்றாங்க. மாற்று நாடகங்கள் இதுலேருந்து வேறுபட்ட முயற்சிகள் வரக்கூடியவங்க என்ன முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய மரபிலேருந்து என்ன அம்சங்களை நம்ம திரும்ப எடுத்துக்க முடியும் இதுக்குள்ள. அப்போ நாடகம் வந்து இப்போ என்ன மாறுதுன்னா, குறிப்பாக வீதி நாடக வகையில் என்ன மாறுதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு பக்கம் சட்டமிட்ட மேடை மாதிரி இருக்குல்ல, ஆடிட்டோரியம் நீளமாக இருக்குது, ஒரு பக்கம் மட்டும் மேடை இருக்குது, எல்லாரும் ஒரு பக்கத்துலேருந்து தான் மேடையை பார்க்க முடியும். ஆனால் கூத்து அப்படி நடிக்கப்படுது. கூத்து வந்து கிராமத்தில் திறந்த வெளியில் ஒரு அரைவட்ட வடிவத்தில் தான் ஜனங்க உட்காந்துருந்தாங்க சுற்றி எல்லா பக்கமும். வீதி நாடகத்தில் மீண்டும் இந்த வட்ட வடிவத்துக்கு கொண்டு போகிறோம். ஒரு வட்டமாக அமைச்சிட்டு வட்டத்துக்கு நடுவில் நடிக்கும் போது வட்டத்தை சுற்றி எல்லா பக்கமும் மக்கள் இருந்து பார்க்க முடியும். பழைய மரபில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான அம்சங்களையும் புது மரபில் வந்திருக்கிற ஆரோக்கியமான அம்சங்களையும் இணைச்சு எடுத்துட்டு போகிறது வந்து நவீன நாடகம் தான் செய்யும். பிரச்சாரம் இல்லைன்னாலும் பிரச்சார நோக்கம் இந்த வடிவத்துக்குள்ள இருக்குது. நவீனம் தின்னு செரிச்ச மானுட வேர்களா இயற்கையை விட்டு அந்நியமாகி போன நம்மோட வாழ்க்கை முறைய நாம நிஜம்னு நம்புற பொய்ய, டேட்டாக்களுக்கு அப்பால உள்ள அறிவை ஆள் மனதுல இருந்து தோண்டி எடுக்கிற வேலைய முருகபூபதி போன்றவர்களுடைய நாடகம் செய்யுது. இதுவரைக்கும் பார்த்த நாடகங்களில் உடலை வந்து அர்த்தம் சொல்கிறதுக்கு மட்டும், இப்போ டீ குடிக்கிறது, இல்லைன்னா பேட்டி கொடுக்கும்போது நின்றுக்கிட்டு கையாட்டிகிட்டு இருக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி முகத்தை பார்க்குறது, அப்போ நேரடியான அர்த்தம் கூறுற ஒரு டூலாக வந்து நாடகத்தில் இது வரைக்கும் இருக்குது. இப்போ நாங்கள் பண்ணுறதுல வந்து ஒரு 10 உடல் சேரும்போது 10 உடலுக்குள்ள ஒரு 10 உடல் சேர்ந்து வரும்போது ஒரு ஸ்கல்ப்சர் ஃபார்ம் ஆகுது, ஒரு பெயிண்டிங் ஃபார்ம் ஆகுது. நிறைய கதை, புது புது கதை வந்து உடலே உருவாக்க ஆரம்பிக்குது. இப்போ உடலுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கலை வடிவம் உள்ளே இருக்கிறதுனால ஒரு நிர்ணயிக்கப்பட்ட உடல் மொழி இல்லாமல் ஒரு எல்லைக்குட்பட்ட உடல் மொழியை மீறுறது தான் எங்களோட பாடி லிமிட்டேஷனை தாண்டது தான் ஒரு முதல் குறி. அதுலேருந்து வெவ்வேறு இதுக்கு போக ஆரம்பிக்கும். உண்மையிலேயே நமக்கு என்னத்தான் பிரச்சனை? எங்க ஓடிக்கிட்டு இருக்கோம்? யாருக்காக உழைச்சிட்டு இருக்கோம்? நமக்காக விழிக்காத காலைகளையும் தூங்காத இரவுகளையும் சேமிச்சு வச்சுட்டு திரிகிற இன்றைய வாழ்க்கை முறைக்கு நம்ம நாமே நின்னு சரி பார்த்துக்க வைக்கிற நாடகத்தையே மருத்துவமாகவும் ஆக்கி இருக்காங்க. நான் முதலாக வேலைக்கு சேர்ந்த இடம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன். அங்கே வந்து மனச்சிதைவு நோயாளிகளுக்கு மறுவாழ்வு பயிற்சிக்கான ஒரு நிறுவனம் அது. இந்த பசங்கள்லாம் அந்த மியூசிக்கில் இவங்களுக்கு பாடவும் வராது, பட் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்ததால் மியூசிக் பண்ணும்போதே ஏன் நம்ம நாடகமும் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு சொல்லி நம்ம தியேட்டர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக ஒரு 3 லைன்ஸ் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி எடுத்து ஒரு 5 பேராக அவங்க பிரித்து அந்த 30 பேரை குட்டி குட்டி ஸ்கிரிப்ட் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்ககிட்ட இமோஷனலாக எல்லாமே இன்னும் பெட்டராச்சு. அது வரைக்கும் உண்மன் இருக்கிறது, யார்கிட்ட பேசாமல் இருந்தவங்க கூட அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு, மற்றவங்ககிட்ட பார்த்த உடனே ஒரு ஹலோ சொல்கிறது, இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் பெட்டராச்சு. ஸோ இதன் மூலமாக நாடக விஷயங்களை நம்ம சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு உருவானது தான் டிராமா தெரப்பி. கலை கலைக்காகங்கிற வியாக்கியானங்களை வரலாற்று அனுபவங்கள் காணாமல் செஞ்சிருக்குது. கலை மனிதர்களுக்காக, மனிதர்களுடைய வாழ்க்கையில இருந்து அவங்கள உய்விக்க பிறந்ததுதான். ஆனந்தத்தை சுகிச்சவங்க கால மாற்றத்துக்கேற்ப நவீன கலைகள் வந்ததும் பழைய கலைஞர்கள் யாரும் காணாத ரசம் போன கண்ணாடிக்கு ஆகிட்டாங்க. நம்ம முன்னோர்களுடைய முகம் பார்த்த அந்த கண்ணாடிகள் உடைஞ்சிடாம பாதுகாக்கிறது நம்மோட கடமை.